இது வந்து அரிசி பருப்புலாம் கழுவின தண்ணி. இது அரிசி, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு அந்த மாதிரிலாம் நம்ம தண்ணி கழுவும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி இது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 மாதத்து குழந்தையிலேருந்து 1.5 வயசு குழந்தை வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலான்னா சொல்கிறேன் நான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து 3 மாதத்து குழந்தையிலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து நம்ம கை காலெலாம் உதச்சி விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கை காலெல்லாம் வலிக்கும். அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த அரிசி பருப்பு கழுவி வச்சுருக்க தண்ணியை வந்து நம்ம வந்து கேஸில் வச்சு சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு இது ரொம்ப நேரம் சூடு பண்ணணும்னு கிடையாது. குழந்தைங்க சூடு தாங்குற அளவுக்கு சூடு பண்ணால் போகிறோம். இல்லை உங்களை மீறியும் நிறைய சூடாயிடுச்சுன்னா ஒன்றையும் கவலைப்பட வேணாம். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கையில் கால்லெல்லாம் ஊற்றி நம்ம மசாஜ் பண்ணாமல் நம்ம வந்து காலெல்லாம் வந்து நல்லா அப்படியே பிடிச்சி அமுக்கி விட்டு மசாஜ் பண்ண மாதிரி இந்த தண்ணியை ஊற்றி நம்ம வந்து மசாஜ் பண்ணி விட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து கை கால் வலி இல்லாமல் தூங்குவாங்க. அதே மாதிரி வந்து குழந்தைங்க வந்து நடக்கிறதுக்கு லேட் ஆகிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் இந்த மாதிரி அரிசி பருப்பு கழுவின தண்ணியை வந்து நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிவிட்டு காலுக்கெல்லாம் வந்து நல்லா பிடிச்சி ஊற்றி சுட குழந்தைங்க சூடு தாங்குகிற அளவுக்கு நம்ம பிடிச்சி மசாஜ் பண்ணி ஊற்றி விட்டு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து கால் எலும்புலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் சீக்கிரமே நடக்க ஆரம்பிப்பாங்க. எங்கள் பாட்டிலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நாங்களாமும் அந்த மாதிரி தான் பண்ணது தான். அதனால் நான் உங்களுக்கும் வந்து இதை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக தான். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கலேஸ் லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.